ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா February 2 and 3, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், இண்டஸ் டால்பின் டு பி ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் பஞ்சாப். பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, இண்டஸ் டால்ஃபினை அவங்களுடைய ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு இண்டஸ் டால்ஃபின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இண்டஸ் டால்ஃபின் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பீஸ் ரிவர், ஓகே, பீஸ் ரிவர் அப்படிங்கிற ரிவரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சட்லஜ் ரிவரில் வந்து இருக்கிறதா சில ரிப்போர்ட் சொல்லுது. பட் இருந்தாலும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பீஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபின் எந்த ரிவரில் இருக்கும்னா, நம்மளுடைய இண்டஸ் ரிவர்லேயும் இங்கே பீஸ் ரிவர்லேயும் இருக்குது. இந்தியாவில் அண்ட் பாகிஸ்தானில் இந்த ரெண்டு இதில் தான் மட்டும்தான் இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபின் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபின் பேசிக்காக ரிவர் வாட்டர் டால்ஃபின். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு வகையான ரிவர் வாட்டர் டால்ஃபின் தான் வேர்ல்டுலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் லிவிங் பீயிங்ஸ், ஓகேவா. அதனால் என்னன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் பீரியடில் டெத்தீஸ் சி அப்படிங்கிற சி இருக்குது. ஸோ அந்த டெத்தீஸ் சீலேருந்து இது வந்து வெளியே வந்து 50 மில்லியன் இயர்ஸ் அகோ வந்து இது வந்து வெளியே வந்து ரிவரில் வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இப்போ வந்து இது ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபினாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபின் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா, 1816 டால்ஃபின் தான் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகிருக்கு, ஓகேவா. இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இப்போ ஏன் வந்து டிக்ளைன் ஆகிக்கிட்டு இருக்குது, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அது டிக்ளைன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பஞ்சாப் கவர்மெண்ட் அண்ட் வேர்ல்டு ஃபண்ட் ஃபார் நேச்சர் அவங்களும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் லாஸ்ட் டைம் 2018 ஒரு கணக்கெடுப்பு பண்ணாங்க. ஸோ அதைப்படி 1816 தான் டால்ஃபினோட வேல்யூவே இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இதை காப்பாற்றுறதுக்கான சில சிஸ்டம்லாம் போட்டாங்க. ஏன் அதோட இது கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அதுக்கு காரணம் இருக்குது. முக்கியமானது இரிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. இரிகேஷன் சிஸ்டத்துக்காண்டி நிறையா டேம் வந்து கட்டினதுனால அதோடைய அந்த வாழ்கிறதுக்கான அந்த பிளேசஸ் வந்து என்னென்னா கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதுனால இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து தே ஹாவ் அடாப்டட் லைஃப் இன் மடி ரிவரில் வாழ்கிறதுக்கான ஒரு இதையும் அதை அடாப்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு தே ஆர் ஃபங்க்ஷனலி பிளைண்ட், கண்ணு தெரியாது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த இது பாப்புலேஷன் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா டைனி பாப்புலேஷன் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. கொஞ்சம் கம்மியான பாப்புலேஷன் தான் இந்தியாவில் இருக்குது. இது வந்து வேர்ல்ட்லேயே ரேரஸ்ட் மேமல் அப்படிங்கிறது, ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் மேமல் இதுவும் ஒன்று. IUCN ரெட் லிஸ்ட்டில் இது என்டேஞ்சர்ட் கண்டிஷனில் இருக்குது. இதுதான் வந்து என்ன, இண்டஸ் ரிவர் டால்ஃபினை பற்றின இது. ஸோ கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வட்டம் இண்டஸ் ரிவர் டால்ஃபினை பற்றி ஏதாவது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்ன, பேன் ஆன் சிமி எக்ஸ்டெண்டட் ஃபார் 5 more years. இந்த சிமி அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்கன்னா ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிமி. இந்த சிமியை வந்து என்னென்னா, லேட்டஸ்ட்டாக அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967 படி என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து என்ன, ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பிகாஸ் என்னென்னா, அவங்க வந்து முஸ்லீம் ப்ராபகண்டா, அதுவும் பார்த்திங்கன்னா லைக் அவங்களுடைய கன்சர்வேட்டிவ் ப்ராபகண்டாவை அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டு அது மூலமாக வந்து ஒரு நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதுனால அவங்க வந்து என்னென்னா, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிமி இந்த மாதிரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 கொண்டு வரதுக்கு எந்த மினிஸ்ட்ரிக்கு பவர் இருக்குன்னா, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு பவர் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அது தவிர வேறு எதில் தெரிஞ்சுக்கணும்னா, இது GS3 பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறவங்க இந்த சிமி அப்படிங்கிற ஆர்கனைசேஷனும் தான், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, US டு புல் அவுட் ஆஃப் நியூக்ளியர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த நியூக்ளியர் ட்ரீட்டி அப்படின்னா, இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ், INF அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு. இந்த INF ட்ரீட்டி படி பார்த்திங்கன்னா, ரஷ்யா அண்ட் US இவங்க 2 பேரும் லேண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மற்றபடி எதுலேயுமே கிடையாது, லேண்டில் மட்டும்தான், ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னா, எவ்வளோ கிலோமீட்டர் கிரவுண்ட் லான்ச்டு லேண்டுங்கிறது, கிரவுண்ட் லான்ச்டு மிசைலை எந்தெந்த இதுலேருந்து தயாரிக்கக்கூடாதுன்னா 500 to 5500 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய இதை வந்து தயாரிக்கக்கூடாது, ஓகேவா. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இந்த மாதிரியான இந்த ட்ரீட்டிலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா 6 months வந்து நோட்டிஃபிகேஷன் பீரியட் இருக்கும். இந்த 6 months நோட்டிஃபிகேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களால் வெளியே போக முடியும். வேறு என்ன இதில் முக்கியமான, இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வார் ஏரால
கோல்டு வார் 2 பேருக்கு நடந்து இருக்கும்போது 1987 அப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்டியை அவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி மூலமாக அரௌண்ட் இவங்க வந்து என்னென்னா வெளியே போகக்கூடாது. இவங்க 500 to 5500 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள அந்த கிரவுண்ட் பேஸ்டு மிசைலை வந்து தயாரிக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து என்ன, இப்போ யூஎஸ் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காண்டி வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 9M729 அப்படிங்கிற ஒரு மிசைலை தயாரிச்சிருக்காங்க. அந்த மிசைல் வந்து அவங்ககிட்ட இருக்குது. அதுவும் இது வந்து கிரவுண்ட் ஸ்ட்ரைக் வந்து அந்த 500 to 5500 கிலோமீட்டருக்கான கிரவுண்ட் ஸ்ட்ரைக் வந்து இந்த மிசைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து நீங்கள் விட்ரா பண்ணணும், டோட்டலாக இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரஷ்யா வந்து எங்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இல்லை, நாங்கள் இதிலேருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வர்றாங்க. ஸோ இப்போ சண்டே நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து சாட்டர்டே நியூஸு. சண்டே நியூஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரஷ்யா நாங்களும் வந்து என்னென்னா இதிலேருந்து வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நாகர்கோல் ஸ்டைலமா. இந்த நாகர்கோல் அப்படிங்கிற ஏரியா வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு ரொம்ப ப்ராப்ளமானது. ஸோ இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டில் அரௌண்ட் இது வரைக்கும் 68 புலிகள் வந்து இறந்து போயிருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் இதில் முக்கியமானது. இந்த நாகர்கோல் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடகு ஏரியாவில் கொடகு அண்ட் மைசூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது இந்த இதை வந்து 1999 நேஷனல் டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அண்டர் த ப்ராஜெக்ட் டைகர் கீழே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது எதோட இன்டகரல் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோட இன்டகரல் பார்ட்டு. வேர்ல்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் டைகர் பாப்புலேஷன் அரௌண்ட் 570 டைகர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த நாகர்கோல் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்லாம் இருக்குது. ஓகேவா. இதோட நார்த் வெஸ்ட் ரீஜியனில் பந்திப்பூர் நேஷனல் பார்க் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ இதை சுற்றி பாருங்கள். பந்திப்பூர் நேஷனல் பார்க்கு, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதுக்கடுத்து வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறதும் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஏரியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக இது எல்லாமே நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க முக்கியமான நேஷனல் பார்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2010 அரௌண்ட் 68 இது வந்து இறந்து போயிருக்கு. ஸோ கொஞ்சம் முக்கியமானது. இதில் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக வருது. நெக்ஸ்ட்டு சண்டே நியூஸ் போயிடலாம். இந்த சண்டே நியூஸில் ஃபஸ்ட் என்னன்னா நமக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் போலார் வெர்டெக்ஸ் வந்து எங்கே மூவ் ஆகிருக்குன்னா யூஎஸ் பக்கமாக மூவ் ஆனதுனால அங்கே வந்து மிகவும் மோசமான குளிர் நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அரௌண்ட் -49 டிகிரி செல்சியஸ் கிட்ட அங்கே வந்து வெப்பநிலை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து நான் கொஞ்சம் மிஸ்டேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதை கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. ஓகேவா. இப்போ போலார் வெர்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா நார்த் போல் சவுத் போலில் இருக்கிற லோ ப்ரெஷர் சிஸ்டத்தை தான் வந்து என்னென்னா போலார் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எப்படி அப்படின்னா இது இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஐஸ் கட்டி தான் இருக்கும். அப்போ ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துல ஹை ப்ரெஷர் ஏரியா தான் இருக்கும். இந்த இடத்துல எப்படி லோ ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அதை திங்க் பண்ணணும். இந்த இடத்துல லோ ப்ரெஷருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னா இப்போ எப்போ கிரவுண்டில் ஹை ப்ரெஷர் இருக்கோ அப்போ கிரவுண்டுக்கு மேலே கண்டிப்பாக லோ ப்ரெஷர் தான் இருக்கும். நீங்கள் எப்போ ஏர் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அந்த ஏர் மூமெண்ட்டில் ஈக்குட்டோரியல் ரீஜனில் கீழே வந்து லோ ப்ரெஷர், அப்போ மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹை ப்ரெஷர். அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் வந்து ஏர் வந்து ஸ்ரிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஏர் மூமெண்ட்டை பற்றி படிச்சிருப்போம், கிளைமேட் மூமெண்ட்டை பற்றி படிச்சிருப்போம். ஸோ அது மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் ஹை ப்ரெஷர் சிஸ்டமும் மேலே வந்து என்னென்னா லோ ப்ரெஷர் சிஸ்டமும் இருக்கும். இதில் போலார் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது 2 இடத்துலையும் இருக்கும். நார்த் போல் சவுத் போல் 2 இடத்துலையுமே இருக்கும். இந்த போலார் வெர்டெக்ஸில் இன்னொரு முக்கியமான என்னதுன்னா ஏன் இந்த போலார் வெர்டெக்ஸ் நகராமல் இதே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இதை சுற்றி போலார் வெர்டெக்ஸை சுற்றி ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது சுற்றி வரும். ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அரௌண்ட் 12 கிலோமீட்டர் ஹைட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான விண்டை தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்கான அண்ட் கோல்டு விண்ட், அது ஸ்ட்ராங்கான கோல்டு விண்ட். ஸோ இது வந்து என்னென்னா இந்த போலார் வெர்டெக்ஸை வெளியே எங்கேயும் போக விடாமல் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதே இடத்துலையே இருக்கும் போலார் வெர்டெக்ஸ். ஸோ இந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போது போலார் வெர்டெக்ஸ் ரொம்ப ஹை லெவலில் போகும்போது, போலார் வெர்டெக்ஸ் ரொம்ப இன்டென்சிவ் ஆகும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா போலார் வெர்டெக்ஸில் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்கும். பிகாஸ் நம்ம அதிகமாக வந்து அந்த நைட்ரஸ் ஆக்சைடு அதெல்லாம் வந்து என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்னென்னா இங்கே போய் சேகரிக்கும். ஸோ இந்த போலார் வெர்டெக்ஸ் வந்து கொஞ்சம் இதில் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் க்ளவுடாக சேஞ்ச் ஆகும். அதாவதுன்னா ட்ரோபோஸ்பியர்லேருந்து ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போகும்போது போலார் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் க்ளவுடாக மாறிடும். அப்படி போலார் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் க்ளவுடாக மாறினோடனே இந்த இதில் இருக்க நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோனில் போயிட்டு
லைக் ஓசோனில் போயிட்டு ரியாக்ட் ஆகி அங்கே ஓசோன் ஹோல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். அப்போ போலார் வெர்டெக்ஸுக்கும் ஓசோன் ஹோலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இது சவுத் போலில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சவுத் போல் வந்து என்னென்னா அதிகமான பனிக்கட்டியால் சூழ்ந்த இடம். ஸோ போலார் வெர்டெக்ஸ் அங்கே அதிகமான ஸ்ட்ராங்கான லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஓசோன் ஹோலோட இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு போலார் வெர்டெக்ஸும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ போலார் வெர்டெக்ஸ் எப்படி வந்து யூஎஸ் பக்கம் மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வின்டர் அப்போ தான் இது மூவ் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போலார் வெர்டெக்ஸ் வின்டர் அப்போ எப்படி மூவ் ஆகும்னா, இப்போ நான் சொல்லிட்டேன் இது வந்து லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அப்போ இப்போ வின்டர் அப்போ இந்த யூஎஸ் மற்ற அந்த நார்தன் கான்டினென்ட் எல்லாமே மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா ஹை ப்ரெஷரில் இருக்கும். பிகாஸ் லோ டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போ அந்த ஹை ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லோ ப்ரெஷர் ஏரியாவை ஃபில் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுன்னா அந்த ஜெட் ஸ்ட்ரீமை உள்ளே தள்ளும். ஓகேவா? இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இந்த பக்கம் உள்ளே தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜெட் ஸ்ட்ரீம் இந்த பக்கமாக விரிவடைய ஆரம்பிச்சிடும். அப்படி விரிவடைய ஆரம்பிக்கும் போது போலார் வெர்டெக்ஸ் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது அந்த இடத்துல இருந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மூவ் ஆகி வர்றது தான் யூஎஸ்க்கு வந்து உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்ன போலார் வெர்டெக்ஸோட மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. போலார் வெர்டெக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த வட்டம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் என்னென்னா மகாராஷ்டிரா ஸ்ட்ரகிள்ஸ் டு அமெண்ட் தி ஏபிஎம்சி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிஎம்சி ஆக்ட்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிஷன் ஆக்ட். இந்த ஏபிஎம்சி ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தியாவுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே வர்றது. ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்புல அங்கங்கே ஏபிஎம்சி ஆக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம மகாராஷ்டிரா பொறுத்து வேணாம், டோட்டல் ஓவராலாக இந்தியாவுக்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிஎம்சி ஆக்ட்னா என்ன? அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மண்டி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த மண்டியில் போயிட்டு ஃபார்மர்ஸ் அவங்க தயாரிக்கிற ப்ரொடியூஸை கொண்டு போயிட்டு இதில் சேல் பண்ணுவாங்க. அப்படி சேல் பண்ணுறதுல இங்கே வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இந்த ட்ரேடர்ஸ் யாருன்னா இதை வந்து ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போயிட்டு விற்கிறவங்க தான் அந்த ட்ரேடர்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களுக்கான அந்த ஆக்ஷன் வந்து இங்கே நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஆக்ஷனில் யார் வந்து அதிகமான அமௌண்ட்டை இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபார்மர் வந்து அவரோட இதை கொடுத்துட்டு போயிடணும். அண்ட் இவர் தயாரிக்கிற எல்லா இவர் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா அந்த காய்கறிகளையும் இங்கே தான் கொடுக்கணும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா இப்போ ட்ரேடர்ஸ் இங்கே இருக்க ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு லாபி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. லாபினா இப்போ தக்காளிக்கு இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது, கத்திரிக்காய்க்கு இன்றைக்கி 100 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு கத்திரிக்காய் வேணும் நான் தக்காளி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாபி கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்படி லாபி கிரியேட் பண்ணால் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸுக்கு லோ அமௌண்ட் ஆஃப் அந்த இதுதான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு நெகட்டிவ். செகண்டு, இதில் டேக்ஸஸ் வந்து பே பண்ணணும். யார் டேக்ஸ் பே பண்ணால் ட்ரேடர்ஸும் பே பண்ணணும், அங்கே போகிற அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸும் பே பண்ணணும். அப்போ இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். ஏன்னா அது வந்து இவங்க வந்து ஆல்ரெடி வந்து இவங்க ப்ரொடியூஸ்க்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபார்மர்ஸ் தலையில் தான் கொண்டு போய் இதுவும். நெக்ஸ்ட் தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இப்போ ட்ரேடர் டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாங்க. இடையில வந்து ஒரு மிடில் மேன் இருப்பார். அந்த மிடில் மேன் என்ன பண்ணுவார்னா ஒரு அக்ரிமெண்ட் சொல்லிப்பார். நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பார். இவர் வந்து இவருக்கு இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நான் வந்து எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு லாபி இந்த மிடில் மேன் வர்றதுனால இவங்க 2 பேருமே ட்ரேடர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார்மர்ஸ் இவங்க 2 பேரும் இந்த மிடில் மேனுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நிறைய ஏபிஎம்சியில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் எப்படிலாம் ஃபஸ்ட் என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நிறைய சில எசென்ஷியல் ஐட்டம்ஸை வந்து என்னென்னா ஏபிஎம்சி இதில் இருந்து வெளியே விற்றுக்கலாம், அதாவது மார்க்கெட்டில் டைரெக்டாக சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மார்க்கெட்டில் டைரெக்டாக சேல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸ் அங்கே கரெக்டான விலை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சால் இவங்க வந்து மார்க்கெட்டில் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதிக விலைக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு இது. பட் அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எம்என்சி கம்பெனியை ஊக்குவிக்குமே தவிர எங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்காது, ஒரு லாபகரமான இது கிடைக்காது, அதனால் இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்னா இதில் லோக்கல் பொலிட்டிக்கல், ஏன்னா அங்கே இருக்கிற அந்த மண்டியில் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா லோக்கல் பொலிட்டிக்கலை வந்து அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஆக்ட் வரவிடாமல் தடுக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து அதில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு
இதில் ரெண்டாவது என்ன முக்கியமானதுன்னா மோனோபோலி. இப்போ ஏபிஎம்சியில் வந்து என்னென்னா மோனோபோலி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ்ட்டை மட்டும் விற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இவங்க என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் விற்க வேண்டியது இருக்கும். இப்போது ஃபார்மர்ஸ் இந்த ஏபிஎம்சியை விட்டு வெளியே விற்கும்போது டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் அந்த ட்ரேடர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மோனோபோலி அப்படிங்கிறது அரெஸ்ட் ஆகிட்டு ரெண்டு பேருக்கும் இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கும் இங்கே வெளியில் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கும் காம்படிஷன் அதிகமாகும். அப்படி காம்படிஷன் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸ்க்கு வந்து விலை அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ரெண்டாவது இதை கொண்டு வர பார்க்குறாங்க. பட் இதையும் வந்துன்னா கார்பரேட்டுக்கு சாதகமாக வந்து கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மூணாவது கவர்மெண்ட் இந்த இதில் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் உள்ளே விற்கிறதுக்கு லெவி, அதாவது ஏபிஎம்சி அந்த மண்டிக்குள்ளே விற்கிறதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், ஆனால் வந்து வெளியே விற்கிறதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் என்ன இதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ உள்ளே கண்டிப்பாக வரமாட்டாங்க, வெளியவே எல்லா பொருளையும் விற்றுட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பிரச்சனை. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் இன்னொரு ஃபோர்த்து இது என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட் பேமெண்ட் பிட்வீன் ட்ரேடர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிடில் மேன் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. பட் இதுக்கும் அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க, அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா வாங்கின அன்றைக்கே வந்து எங்களால் அமௌண்ட்டை பே பண்ணி நாங்கள் வந்து எங்களோட பொருட்களை எடுத்துக்க முடியாது. அதனால் மிடில் மேன் இருந்தால் தான் நாங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் பே பண்ணிக்கலாம். அதனால் வந்து இதையும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க மேண்டேட்ரியாக அவங்களுடைய ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக வந்து இதில் தான் விற்கணும், இதில் ஏபிஎம்சி மண்டியில் தான் விற்கணும். ஸோ அதை வந்து இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இதை வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ட்ரேடர்ஸ் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு டேங்கிள்டு ஃபுட் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் நியர் வில்லேஜ் கல்ப் டவுன் பிளாஸ்டிக். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டட் எந்த நியூஸ் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில அனிமல்ஸ் வந்து என்னென்னா தே ஹாவ் எ எபிலிட்டி, என்ன எபிலிட்டி இருக்கும் அப்படின்னா அவங்களால இந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிடணும், இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த உணவெல்லாம் எடுத்துக்காமல் விட்டுருவாங்க. பட் சில அனிமல்ஸ்க்கு வந்து என்னென்னா அந்த மாதிரியான இது கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா அதிகமான பிளாஸ்டிக்கை வந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்து சாப்பிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் வந்து அதில் சொல்லியிருக்கிற விஷயம், மற்றபடி வேறு எதுவும் இதில் இருக்காது. அப்போ நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது ஸோ இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு நியூஸ் நான் எடுக்காமல் விட்டேன். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசடோனியா டு பிகம் ஏ நேட்டோஸ் 30th மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேட்டோவோட 30th மெம்பராக எந்த கண்ட்ரி எடுத்திருக்காங்க அப்படின்னா மெசடோனியா அப்படிங்கிற கண்ட்ரியை எடுத்திருக்காங்க. அப்போது நேட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதில் மேக்ஸிமம் யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் தலைவராக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண தான் இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இதில் மொத்தம் 29 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்த 29 மெம்பர் கண்ட்ரிஸ் சேர்ந்து இப்போ 30th மெம்பராக மெசடோனியாவை உள்ளே இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேட்டோ அப்படிங்கிறத பற்றி தெளிவாக படிச்சுக்கோங்க. மெசடோனியா எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த மேப்பை பற்றினதும், ஸோ அதை சுற்றின என்னென்ன கண்ட்ரி, அதை சுற்றி என்னென்ன ஓஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூலையும். இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.